இப்போ ரீசெண்டாக வந்து மேட் இன் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா மோகன் அப்புறம் வந்து நிறைய சைனீஸ் ஆக்டர்ஸ்லாம் வந்து நடித்த மாதிரி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இந்த கொரியன் சீரீஸ் பார்க்குற எல்லாருக்குமே இந்த ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், ஒரு வாட்டியாச்சும் இந்த கொரியா போயிடணுண்டா அப்படின்னு. எனக்கெல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நம்மளே போன மாதிரி ஒரு ஃபீல். சரி நிஜத்தில் தான் நடக்கலை, இப்படியாச்சும் கனவுலையாச்சும் நடக்கட்டுமே. இல்லை இந்த படம் மூலிமா ஒரு சில படம் பார்க்கும்போது தான் நம்மளே வந்து அந்த இடத்துல இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி தான் இந்த படமும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் இல்லை போர் அடிக்குது, எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கணும் அப்படின்னா இந்த மூவி பாருங்கள். கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாத மாதிரி ஒரு நல்லபடியாக போகும். நெக்ஸ்ட் டே என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வர கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு விளையாட போகலாம், பார்க் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக அவர் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சரி பார்க் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கார் கூப்பிட்டு போட்டாடா அப்படின்னு கேட்டவுடனே சரி போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டான். சரி அதுக்கப்புறமா எனக்கு மூடு சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி நேற்றுக்கு போகணுமா அப்படின்ற மாதிரி, பக்கத்துலேயே தான் இருக்குது ஆனால் போகணுமா அப்படின்னு தோணுச்சு. சரி அவன்கிட்ட வேற சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்மளை விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அப்புறம் இருட்டானதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்தாச்சு. அவரோட பழைய ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து ஒரு 3 months 4 months ஒன்ஸ் வந்து அவரோட ட்ரெஸ்ஸு பழையசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுறது. அது வந்து துடைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ட்ரெஸ்லாம் வந்து டொனேட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருந்தார். இது என்னோடய ட்ரெஸ்ஸுடா, இதுக்கப்புறம் எனக்கு துடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவள் வந்து இல்லை இது ஏன்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இந்த ஃபோனில் காட்டுற ஃபோட்டோ வந்து எங்கள் அப்பா தான். அவன் நிறைய டைம் வந்து ஃப்ரேம்லலாம் பார்த்துருக்கான். ஆனால் ஃபஸ்ட் டைம் ஃபோனில் பார்த்தோன்னே இது யார் இது அப்படின்னா, தாத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு